ஹாய் ஆல். வார்த்தைகளுக்கு அதீத சக்தி இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு அதிகமான ஒரு சக்தி இருக்குது. இன் சயின்ஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வைப்ரேஷன். நம்ம உடம்பில் உள்ள அனைத்து செல்களுமே அணுக்களால் ஆனப்பட்டது இல்லையா? ஸோ எல்லா அணுக்களும் ஒரு வித எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் இப்படி தான் எல்லாமே ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம உடம்புல. அதிர்வலைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா நம்ம போய் ஏதாவது ஒரு தண்ணி பக்கத்தில் சவுண்டாக பேசினாலே லைட்டான ஒரு வேவ்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 528 ஹெர்ட்ஸில் ஓம் அப்படின்ற அந்த மெடிடேஷன் சாண்டிங்கை ஒலிக்க விட்டு அந்த ஸ்பீக்கர் பக்கத்தில் தண்ணியை வைக்கும் பொழுது அழகான அந்த ஓம் பேட்டர்ன் மாதிரியே அது ஃபார்ம் ஆகுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. தண்ணி ஏங்க அது ரியாக்ட் பண்ணணும்? தண்ணி ஏற்கனவே தண்ணியோட ஸ்பெஷாலிட்டி நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம என்ன பேசுகிறோமோ அது கிரகிச்சிக்கும் தன்மை உடையது. நம்ம உடம்புல 75% தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணிக்கேற்ப தான் மாறும். நம்மளுடைய குணநலன்களும் மாறும், நம்ம வைபும் மாறும். தண்ணி நம்மளுடைய வைபை மாற்றக்கூடிய அளவுக்கு பெரிய சக்தி இருக்குது. ஓம் சாண்டிங் பக்கத்தில் தண்ணி வைக்கும்போது அது அதிர்வலை ஆகி அதை கிரகிச்சிக்கும். அந்த ஃப்ரீக்வன்சியை கிரகிச்சு நம்ம அந்த தண்ணி குடிக்கும்பொழுது நம்ம உடம்புகளை அதே அதிர்வலையை உண்டாக்கும். இதனால் என்ன ஏற்படும்? 528 ஹெர்ட்ஸ் உள்ள அந்த ஒரு மியூசிக்கை கேட்க ஈவன் நம்ம உடம்புல உள்ள செல்களில் படிந்துள்ள அனைத்து விதமான எதிர்மறை விஷயங்களும், அதாவது நம்ம மூதாதையர் வழியாக வந்தது, நம்ம அப்பா அம்மா வழி வந்ததாக இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம செல்களில் ஒரு நெகட்டிவாக பிளாக்கேஜாக படிஞ்சிருக்கிறது எல்லாமே ரிமூவ் ஆகக்கூடிய சக்தி அந்த ஒரு மியூசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஹையர் எனர்ஜியோட கனெக்ட் ஆவீங்க. அது மேபி உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை யூனிவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், எதுவோ. ஆனால் பாசிட்டிவான ஒரு ஹை எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு அலைன்மெண்ட் ஏற்படும். நம்ம உடம்புல அந்த ஃப்ரீக்வன்சி ஏற்படுத்துமாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, எனக்கு எதுவுமே பண்ண பிடிக்கலைங்க, எதுவுமே பண்ண வரல, எல்லாமே சோம்பேறியாக இருக்குது, எல்லாமே தடங்களாக இருக்குது, வீட்டில் விளக்கேற்ற முடியல, சாமி முன்னாடி நிற்க முடியல, இப்படி பல விஷயங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் டிவியில் இல்லைனா ஃபோனில் இந்த 528 யூடியூப்பில் நிறைய இருக்கும் அந்த ஓம் சாண்டிங் மெடிடேஷன்ஸ். நீங்கள் அப்படியே சவுண்டாக ஒலிக்க விட்டு ஹாலில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம். எதுவுமே எனக்கு பண்ணவே வரல. அட்லீஸ்ட் இதை நீங்கள் பண்ண அந்த மியூசிக் உங்களை ஹீல் பண்ணுமா, நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்க நிறைய ட்ராமாஸை கிளியர் பண்ணுமா கொஞ்சமாக. அப்படியே 10 நாளில் உடனே 20 நாளில் அப்படிலாம் கிடையாது. கண்டினியூஸாக அந்த வைப்ரேஷன். ஏன் இப்போ நம்ம சொன்ன மாதிரி எப்படி நம்ம அந்த தண்ணியில் அந்த அதிர்வலைகளை உணர்கிறோமோ அந்த மாதிரி நம்ம உடம்புல உள்ள தண்ணியும் அதுக்கேற்ப மாறும். அந்த மியூசிக் ஏற்ப வைப்ரேஷன்லாம் மாற்றும். அப்போ ஹீல் பண்ணும், நம்ம உடம்புல உள்ள செல்களை ஹீல் பண்ணும், நம்ம ட்ராமாஸை ஹீல் பண்ணும், நம்மளை அமைதியாக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணும், இந்த மாதிரி டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர உதவும் அப்படின்றாங்க. டெய்லியும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் கேட்கலாம். காது கொடுத்து உட்காந்து கேட்கணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. ஓட விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம். பட் உங்கள் பக்கத்தில் ஓடினா இட் வில் பி பெட்டர். கண்டினியூஸாக செய்யுங்க. இது வேறு எதுவுமே உங்களை மெனக்கட சொல்ல. ஜஸ்ட்டு யூடியூப்பில் போட்டுவிட்டு நீங்கள் டிவி மூலயமா ஸ்பீக்கர் மூலயமா போட்டுக்கலாம். இல்லை செல்லில் என்னென்னவோ பார்க்குறோம் தேவையில்லாத விஷயங்கள்லாம். நமக்கு நல்லதாக ஒரு ஏற்படும் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்துக்காக ஜஸ்ட் ஒரு ஃபோனை ஆன் பண்ணி கூட நம்மளால் வைக்க முடியலன்னா நம்ம மாற்றத்தை எப்படி நம்ம ஏற்படுத்தணும்னு நினைப்போம். அப்புறம் ஏன் வாழ்க்கை மாறணும்னு புலம்பணும் சொல்லுங்கள்? அப்படியே அந்த லைஃபையே லீட் பண்ணிக்க வேண்டியது தானே. நம்ம எதுவுமே நான் மனக்கிட மாட்டேன், ஒரு ஸ்டெப்பு கூட நான் அடி எடுத்து வைக்க மாட்டேன், ஆனால் என் லைஃப் மாறணும், என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு கடவுளை திட்டுறதும் புலம்புறதும் இது எந்த விதத்தில் நியாயம்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன், இல்லை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு புலம்பிகிட்டே இருந்தீங்கன்னா அதையே தான் ஈர்த்துட்ருக்கும். பெட்டர் அந்த வாழ்க்கை கூட பழக ஆரம்பிச்சிருங்க. பேசாமல் அதை எதுவுமே குறை சொல்லாமல் அது கூடயே வாழ ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சி நம்மளுடைய மணிப்பூரக சக்கராவையும் ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. ஸோ இதனால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் ஏற்பட போகுது. இதனால் எந்த வித ஒரு பாதிப்பும் ஏற்பட போகிறது கிடையாது. நம்ம எதுவுமே பண்ணவே முடியல, அட்லீஸ்ட் இதை மட்டுமாவது பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக நான் போடுற வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ரீசன் நிறைய இருக்கும், சும்மா கண்மூடித்தனமாக கண்டிப்பாக இருக்காது. அதனால் நீங்கள் இதை நம்பலாம். நம்மக்கிட்ட எப்போவுமே சயின்ஸ் பேஸ்டு அது என்ன நடந்திருக்கு ரிசர்ச்சில், அதில் என்ன ரிசல்ட் இருக்குன்னு அதை பொறுத்து தான் நம்ம வீடியோஸே மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது. இதனால் எஃபெக்ட் இருக்குமா இருக்காதான்னு எந்த வித குழப்பமும் வேணாம், எந்த வித டவுட்டுமே வேண்டாம். இதை நீங்கள் வீட்டில் செய்யுங்க அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வீட்டில் நிறைய சாம்பிராணி, நல்ல ஊதுபத்தி மரம், அரோமா தெரப்பின்னு சொல்லுவாங்க, மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணணும். இப்படிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல் தொடங்குங்க. எல்லாத்துலேயுமே வெற்றி அடைவதை கண்கூட பார்ப்பீங்க நீங்கள்.
அண்ட் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வேணும் அப்படின்னா ஏப்ரல் 15 ஸ்டார்ட் ஆகியிருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 2-3 நாள் போஸ்ட்போன் ஆயிடுச்சு டியூ டு மை ஹெல்த் இஷ்யூஸ்னால. 18லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேணுன்றவங்க மேலே தெரியும் வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வேணும், இல்லை என்ன நானே சரி பண்ணிக்கணுங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹோப்னப்போ கிளாஸ் கூட அட்டன் பண்ணலாம். ஏப்ரல் 21லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாத்துக்குமே மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். உங்களுக்கு டைரெக்டாக ஒரு கவுன்சிலிங் வேணும், பர்சனலாக பேசணும் அப்படின்னா கூட எனக்கு மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக பேசலாம். அண்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.